Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. ஃபைன் டைம்ஸ் இன் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். டே 17 எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைட்டாக கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொஞ்சம் குதூகலத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று எபிசோடு ஃபுல்லாகவே பாரு பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க. நம்ம கூட இருந்தவங்களே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு காண்டில் ரொம்ப வெறியாகி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருவும் வியனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. வியனா சொல்கிறாங்க, என்னையே எல்லாரும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, நான் வந்த நாள்லேருந்து இப்படி தாம்மா எனக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தாம்மா நான் கதறி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஸோ புது கேங்கா வியனா வந்து பார்த்தீங்கன்னா பாருவோட ஜாயின் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாருவும் திவாகரும் அந்த ஜூஸ் ஷாப் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கியூசியாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்கள் வந்து எஃப்ஜேத்து சபரி இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணோன்னே நம்ம அப்படிலாம் பண்ணோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர் வந்து ஆமாப்பா, எனக்கும் யாரெல்லாம் வந்து சண்டை போடுறாங்களோ அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திவாகர் சொல்கிறாரு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வந்து நடுநிலையாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே பாரு வந்து டென்ஷன் ஆகிறாங்க. என்னென்ன நீ சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வேக்கப் சாங் வந்து பிக் பாஸ் போட்டுட்டாரு. உடனே எல்லாரும் எழுந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் எஃப்ஜே மட்டும் படுத்துட்டே இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. உடனே ஆதிரை போயிட்டு எழுப்புறாங்க, வா எஃப்ஜே ஆட போமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் இவங்களோட லவ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியில் லவ் லைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே லைட்டாக தெரிஞ்சு எஃப்ஜே வந்து கொஞ்சம் சுதாரணமாக இருந்துட்டு இருந்தார். என்னன்னா நம்ம இந்த லவ் ட்ராக்ல அதிகமாக போக முடியாது, போகவும் கூடாது, நம்ம வந்து கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே லைட்டாக ஆதிரை கிட்டலாம் சொல்லிட்டாரு, நீ உன் கேமை பாரு, நான் என் கேமை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஆதிரை தான் வந்து திரும்பவும் எஃப்ஜே கிட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கும் அவங்களே தான் போய் எழுப்பி விட்டாங்க. சரி, அவங்க எழுந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வேலை பார்க்கணும் இல்லையா, ஒருத்தராக வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே பாரு வந்து என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல வழக்கமாக பாரு வந்து சண்டை போட தொடங்கிட்டாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் வேலை கொடுக்குறீங்க, என்னால் எது முடியுமோ அதான் பண்ணுவேன், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனி வந்து நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் போது சூப்பர் டீலக்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னா, அதெல்லாம் என்னால் முடியாது, சில விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன், அது பிக் பாஸே செய்யணும்னு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நீ பிக் பாஸே இப்படி சொல்லிவிட்ட, அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்களாம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பயங்கரமாக பத்திரக்காளி மாதிரி பாரு ஆட போகிறாங்க அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிய தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்கள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாரு. இந்த கியூசி அதிகாரிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிளேஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஷாப்புக்கே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து மேற்பார்வையிடலாம், அவங்களாம் எப்படி செய்கிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது, உங்களை வந்து உபசரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்ஷாலிட்டி லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சுற்றி வளைச்சு சொல்லிவிட்டாரு. இது தாண்டா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு பாரு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, திவாகர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையை வந்து பாருவை வேலை சேர்த்து கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிரையை உட்காந்துட்டு இருந்த அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை கூப்பிட்ட விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. பாருக்கு சும்மாவே வந்து மூக்கு மேலே கோவம் வரும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்க அவங்க அப்படிலாம் கூப்பிட்டா நான் வந்து எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கனி சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் வேலை இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, வேலை இல்லாமல் சும்மா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரியை சொல்கிறாங்க, வேலை இருக்குது, எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை சொல்கிறாங்க. உடனே பாரு டென்ஷன் ஆகி போகவே எஃப்ஜே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறா. அவங்க வந்து சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தராதிங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட லைட்டாக இதுவாகிட்டேன், எஃப்ஜே வந்து சூப்பர் டீலக்ஸ் போகாமல் பிக் பாஸ்ல இருக்காரோ அப்படின்னு யோசிக்க போதா பார்த்தேன் அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காரு. ஆமா இல்லையா, அவர் வந்து சொல்றாரு நீங்க வந்து பாருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல ஒரு கை கழுப்பு வரவே உடனே கெம்மி வந்து டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க எஃப்ஜே ரொம்ப வேலை வாங்குறான், நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை நிறுத்தத்தை வந்து இவங்க தொடங்கிட்டாங்க. பார்த்தா எஃப்ஜே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேஸ் லைட்டரை வந்து கையில் எடுத்து வச்சிருந்தாரு, அவரை வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நான் கூட அவர் கையில தான் இருக்குன்னு பார்த்தா பின்னாடியே வினோத் வந்து சொல்றாரு, எப்பா அந்த லைட்டரை கொடுத்துட்டுப்பா, அவங்களாம் சமைக்கட்டும், ஏன்பா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன நான் எடுத்துட்டு வரலனே அப்படின்னு பார்த்தா, இந்தாப்பா கொடுத்துட்டுப்பான்னு சொல்லிட்டு வினோத் பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. என்ன நீ வந்து
பயங்கரமான ஒரு சகுனியா இருப்ப போலயே அப்படின்றத பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. ஏன்னா திவாகர் கிட்ட வந்து டைரக்டா வேணுன்ட்டே போய் வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், அவர் ஏதாச்சும் சொன்னாருன்னா உடனே வந்து இவரு கோவப்படுறதா இருக்கட்டும். இப்போ எஃப்ஜேனால சண்டை வந்துச்சு, இதை வச்சு நம்ம இன்னும் பெருசாக்கலாம்ன்ற மாதிரி பின்னாடி இருந்து முன்னோத்து பண்றாரோ, கொஞ்சம் அவர்கிட்ட எல்லாரும் வந்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நேத்து எபிசோட்ல. அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கனி போயிட்டு பாரு கிட்ட பேசுறாங்க. ஆமா, நான் தான் பிரச்சனையே, என்னாலதான் சண்டை வருது, என்னாலதான் சாப்பிடாம போறாங்க, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம டாஸ்க்கை பார்க்க போய் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாப்ல போய் நின்றுடுறாங்க. அண்டு பாருவும் திவாகரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஷாப் கிட்டே வந்து இவங்க வந்து எல்லாம் மேற்பார்வையிடும் போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட ஜூஸ் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டா எசன்ஸை கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வராங்க. எஃப்ஜே ஏன் அதுக்கப்புறமா பாருவை கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட கேமே மாத்திருக்காரு. ஏன் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு இல்லையா, அவரு போய் சொன்னாரு, இங்க பாருப்பா எஃப்ஜே, நீ அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறதாலதான் அவங்க ஸ்கிரீனிங் டைம் அதிகமா வருது, அவங்க வந்து அதிகமா தெரியப்படுறாங்க மக்களுக்கு. நீ அவங்கள கண்டுக்காமே இருந்தீங்கன்னா அவங்கள தெரியப்படாது, அவங்க வந்து அப்படியே அமைதியாயிடுவாங்க. ஸோ உன்னோட கேமை நீ பாரு, இந்த சண்டைனால நீ தான் அவங்களுக்கு வந்து நிறைய ஐப்பேத்தி விடுற, நிறைய அவங்க வந்து ஃப்ரேம்லேயே வராங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா தான் எஃப்ஜே நோட் பண்ணாரு. ஓகே, இப்படி இருக்குதோ, நம்ம கேமை விட்டு நம்மளோட கோவத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்வை கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக இவங்க என்ன பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னா, உன்னை பார்த்துக்கிட்டா உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே நீ வந்து அதிகமாக கத்துற, நாங்கள் வந்து உன்னை விட்டுட்டு உன் கூடயே இருக்க திவாகரை ஏற்றி விடுறோம் பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறது, திவாகருக்கு ஊட்டி விடுறது, கை கால் அழுத்தி விடுறது, இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பயே ஒரு ஃப்ரேம் வச்சாங்க பாருங்க, பாரு இந்த பக்கம் தனியாக இருந்தாங்க, அவங்க சைடு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி. இதுக்கிடையில ரம்யா வந்து நீங்கள் வந்து என் பாட்டில்ஸ்லாம் ஓகே பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ பாஸ் 50% வரும் இல்லையா எலிமினேஷன்ல, அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கிட்டே டீலிங் பேசிட்டு இருக்காங்க. என்னடா ரம்யா அப்படி பண்றாங்களே, இப்படி செய்வாங்களா அவங்க அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தா சபரிகிட்ட சொல்றாங்க, அது என்னோட ஸ்ட்ராட்டஜி, அதை நான் வந்து அதுக்கப்புறமா அதை பேசி வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாரு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாரு அந்த பக்கம் எஃப்ஜே ஷாப் கிட்ட போயிட்டு வரும்போது திவாகர் பாருக்குன்னு வச்சிருந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டாரு. உடனே பாரு வந்து, நீ என்னோட சாப்பாடை சாப்பிட்றே, உனக்கு கொஞ்சமாச்சும் வந்து அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் திவாகரையும் சும்மா கத்த தொடங்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவரு பாருவை விட வயசுல பெரியவர் இல்லையா, ஒரு சாப்பாட்டுக்காக இவரை வந்து இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனா திவாகர் வந்து அதை இது பண்ணிக்கலாம், நம்மளோட கேம் இவங்களை சார்ந்துதான் நடக்குது, ஆனாலும் கோவப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி, சரி விடுமா அவனுக்கு வேணும்னா வேற எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் பாரு அதை விடல, என்னைய விட்டுட்டு எல்லாரும் உன்னை கவனிச்சாங்க இல்லையா, நீ வர என் சாப்பாடை சாப்பிட்டுட்ட, ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உன்னைய திட்ட செய்வேன் சொல்லிட்டு உட்காந்து திட்டிகிட்டே இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட ஷாப்பை வந்து கொலைப்படி பண்ணி விட பார்க்குறாங்க. உடனே திவாகர் சொல்கிறாரு, வளர்ந்து வரவங்களை நீ ஏன் கெடுக்கிற பாரு, வளர்ந்து வரவங்களை தடுக்கும் பாருன்னு சொல்லிட்டு இவர் கத்த தொடங்கிட்டாரு. என்னையா நீங்கள் 2 பேரும் டீமாக இருப்பீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு நடுவிலே விரிசல் வருதே, இது எங்கே போய் முடியுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாகி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த ஒரு கோபம் இருந்துட்டே இருக்க கியூசி டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு எல்லாரும் பாட்டில் எடுத்துட்டு வரும்போது அண்ட் கியூசி ஸ்டேஷன் கிட்ட எல்லாரும் ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சபரியோடதை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பின்னாடியே ஆதிரியோடது ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. முதல் பாட்டில் ஓகே பண்ணிட்டாங்க, 2வது பாட்டில் ஓகே இல்லை, இதுல வந்து ஸ்மெல்லாம் வரல, பாட்டில்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஆதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை, முதல் பாட்டில் நல்லா இருக்கு, அந்த ஜூஸ் நல்லா இருக்குன்னா இதுவும் நல்லா இருக்கும்ல, எல்லாம் ஒரே ஜூஸ் தானே, நீங்க என்ன 2த்துக்கும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க, இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி ஜூஸ் எல்லாம் ஊத்தி விட்டு பாட்டிலாம் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த தொடங்கிட்டாங்க. நடுவுல நம்மளோட கலையரசன் போன வாரம் ஃபுல்லா தெரியாம இருந்தார் இல்லையா, அவர் இன்னைக்கு வந்து டேபிள்லாம் தள்ளி விட்டு எத்திலாம் உடைச்சு அவர் பாட்டுன்னு வெளில போயிட்டாரு. ஆதிரியும் உள்ள போயிட்டு நான் இந்த கேம்ல வர மாட்டேன், இதுக்கப்புறம் நான் இது விளையாடவே மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திவாகர் என்ன சொன்னார்னா, இல்ல நம்ம ஓகே பண்ணுவோம், நீ வந்து உனக்கு எஃப்ஜே பிடிக்காது, சபரியை பிடிக்காதுன்றதுனால அதை ரிஜெக்ட் பண்ண சொன்னல, அப்போ வினோத் மட்டும் என்ன என்னை சும்மா வம்பிழுத்துட்டு இருக்காருல்ல, அவரது நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், ஆனா நீ வந்து அவரோடது ஓகே பண்ணிருக்க அப்படின்னு பாருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னு நீ நான் சொல்றது கேட்கவே மாட்டேற, உன்னை வச்சு நான் என்னதான் பண்றது, உனக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்காக நீ இதை கூட விட்டு கொடுக்க மாட்டியான்னு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. போயிட்டு பில்லோலாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களோ, ரொம்ப
பாவம் ஏன் அந்த புள்ள, அது ரொம்ப சென்சிட்டிவான புள்ள போல, அவளை போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி பாரு பில்லெல்லாம் தூக்கி போட்டு திவாகரை பயங்கரமா திட்டி ரொம்ப தலையெல்லாம் விரிச்சு போட்டு பத்திரக்காளி மாதிரி ஆடிட்டாங்க. என்னன்னா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் போல அவங்க கிட்ட லைட்டா ஏதாச்சும் யாராச்சும் சொன்னா கூட இவங்க இப்படி ஆயிடுறாங்களே அப்படின்றது நான் வாரத்தோட தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதே தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதோட ஸ்கேல் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்க தவிர பாருவோட அந்த அவங்க வந்து ஓகே நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் தான் போல. சரி இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி திவாகர் கூப்பிட்டு வந்தார். திரும்பவும் பிரச்சனையாகவே பாரு வந்து நான் வரமாட்டேன், நான் அந்த ஆளு கூடலாம் வந்து என்னால் இருக்க முடியாது, நான் அவர் கூட வந்து மார்க்லாம் போட மாட்டேன், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்னம்மா வேலை செய்கிற இடத்துலயே ரிசைன் பண்ணுற, இந்த இடத்துலயே ரிசைன் பண்ணுற, உனக்கு என்னதான் செய்யணும், நீ இப்படி பண்ணுறதால தான் வந்து சண்டை போடுற, அது தவிர்த்து உன்னால என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா நீ வேற என்னதான் கேம் விளையாடுவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது பாரு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, ரொம்ப கோவமா இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கணிப்பை பேசினாங்க, இங்கே பாரு ஏதாச்சும் ஒன்றை சொல்லு, நீ வந்து ரிசைன் பண்ணுறியா இல்லை இருக்கிறியா, சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த முடிவு எடுப்போம் அப்படின்னும் போது அதை கூட சொல்லலை. ஏன்னா பார்வதிக்கு தெரியுது திவாகர் என்னதான் டென்ஷன் பண்ணாலும் இது மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கும். ஸோ இதை நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னா நம்மளால எந்த ஆட்டமும் ஆட முடியாது. அதையும் சொல்ல மாட்டுறாங்க, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க, சும்மா திட்டிகிட்டே போகிறாங்க. எங்கே பாருங்க என்னாலாம் பண்ண முடியாது, அவர் கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்துகிட்டே போகிறாங்க. பின்னாடி கனி கேட்டுகிட்டே போகிறாங்க. உடனே கனி கோவம் வந்துருச்சு, இங்கே பாரு உன் பின்னாடி நான் வந்து பிச்சைக்காரி மாதிரி வந்துட்டு இருக்க முடியாது, நீ நின்று பேசிட்டு போ, அதை விட்டு நீ நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு பாருவால நிற்க முடியல. ஏன்னா நம்ம கூட ஒன்னோட ஒன்னா இருந்த திவாகரனே இப்படி பண்ணிட்டாரே அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதே சண்டையோட இந்த எபிசோடும் முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோடு வரும், நாளைக்கு எபிசோடு எப்போ வரும்ன்றதுல எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது பாருக்கும் திவாகருக்கும் நடுவில். நிறைய பேர் சண்டை போக எஃப்ஜே ஆதிரே அப்படின்னு சொல்லிட்டு சபரி எல்லாரும் போக இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி வந்துட்டு இருக்கே, இது எங்கே போய் முடியும் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது, இந்த ஜூஸ் ஷாப் வந்து நல்லா இருந்துச்சா இல்லைனா வந்து டவுனில் போச்சா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பாய் ஃப்ரம் அர்ச்சனா.